அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? இதனால நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது பற்றி ஒரு தலைப்பு வச்சோம் நினைக்கிறேன். பேய் இல்லடா பேய்க்கு பயப்படாத எவனாச்சிருக்கானா கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீனு அப்படின்னு சொல்லி பேய் இருக்கா இல்லையா? இவன் அவனா இருப்பானோ? போகுது கை ஏன் போகுது அடிக்கடி? பிரச்சனை ஒரு பெரிய ஓகே முடிஞ்சு, எதுவுமே செய்யாதியா? திருப்பி திருப்பி. ஆஹா இவன் அவனே தாப்பா. ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா, பேய் இருக்கா இல்லையா? அந்த பேய் ஓட்டுறது எப்படி, அல்லது பேய் ஓட்ட முடியுமா? இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. டெக்னாலஜி வளர வளர பேய் பற்றின நம்பிக்கைகள்லாம் குறைஞ்சிடும். பேய் பற்றின ஆர்வம், பேய் இருக்கு இல்லப்பா அப்படின்னு ஒரு சுவாரஸ்ய குறைவெல்லாம் ஏற்படும். ஏன்னா நிறைய சேஞ்ச் ஆகுதுல. முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு நினைச்சா கடந்த 10 ஆண்டுகளை கவனிச்சீங்கன்னா பேய் பற்றின நம்பிக்கைகளோ அல்லது ஆர்வமோ கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அந்த பேய் இல்லாம நம்மளால இருக்க முடியல? அல்லது பேய் பற்றிய சுவாரஸ்யங்கள் அல்லது பேய் பற்றிய நம்பிக்கைகள் ஏன் தொடர்கிறது? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம கூட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேயை ஓட்டுறதுலாம் எப்படி ஓட்டுறாங்க? பையலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும்? எங்களுக்கு தலையெழுத்தா? ஆஹா குந்தாணி குறுக்க வயராலே மிஸ் ஆயிருமோ? வாங்கி தரலன்னா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன். ரைட், நான் முதல்ல எனக்கு கியூரியஸா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்களை விடுங்க. நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. அந்த வகையில நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவனை ரத்த கக்கவை ஜெய் ஜக்கம்மா. நான் வந்து ஒரு பேஷண்ட், அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஹீலர். ஒண்ணுமே புரியலையே. இல்ல பேய் ஓட்டுதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்ங்கிறீங்க. கரெக்டா நான் கேட்க வேண்டியது அவன் கேட்டானு யோசிச்சேன். நாங்க எல்லாரையும் பேஷண்டா பாப்போம் சார். அதாவது இப்ப அவங்க பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இன்னொன்னு பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையில நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. ஒன்னு இல்ல 2 3. கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருது. அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான். 20 வருஷமா தூங்கவே இல்ல பேயினால. நீ பார்த்த 2வது கிளாஸ்ல ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட்டு வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கற்பழித்தல்ங்கிற வார்த்தையே தவறுமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? முதல்ல நீங்க பேய் ஆன்மான்னு சொல்ற அளவுலாம் மாத்திட்டீங்க. கற்பழித்தல்ங்கிற வார்த்தையை கசட்ல இருந்து எடுத்துட்டாங்க. நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? ஒருத்தனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அவன் நக்கல பாத்தியா? பேய் பிடிச்சிதான் உடம்புல வந்து ப்ராப்ளம். அவன் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு கோயில் குளம் போய் தூங்கிட்டு இருந்தான். அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்ம நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு குடியார கபோதி பேர. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். நான் வந்து புதுசு செய்யறது வந்து நான் ஹீலிங் மூலியமா பண்றது. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பெல்லாம் போட்டு முறுக்கி எடுத்துட்டு இருக்கோம். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் செய்ய ஆரம்பிச்சேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். செய்ய அதிகமா வந்துட்டே இருந்தது. இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க இருந்துன்னா வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்குது. அதாவது இந்த பேய் ஏலியன் பேய். அது இவன் உடம்புல இருந்தது, உடம்புக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா.
இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. கண்டுபிடிச்ச அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எனக்குள்ள வரும் சார் அது. நான் வந்து கேட்டுட்டே உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்கன்னு நிறைய இருந்தது, எல்லாம் வெட்டி விட்டேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப அது அவங்க கிரகத்துக்கே அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டுல அழிச்சிட்டேன். எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. எப்படியோ நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச இளம் நம்மளுக்கு இருக்கு. போய் தொலைப்போ. கொன்னுட்டீங்க? கொண்டுட்டு அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்னு. இது பேர் என்ன, பென்டியமா? பெண்டிலம் சொல்லுவாங்க, ஆனா பெண்டிலம் கிடையாது, பெண்டுலம்னு சொல்லுவாங்க. ஏங்க பேய்க்கு ஆன்மான் பேர் மாத்தீங்க, அதுக்காக பெண்டுலத்தையுமா பென்டியம்னு மாத்துறது? அடடடட, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம்! பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. எங்க கிட்ட ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க. ரொம்ப குனிஞ்சு முதுகெல்லாம் பெண்டான மாதிரி, ரொம்ப வயசான லேடி அவரு. சரித்தே, ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட அப்படின்னு இருக்கும்போது அவரோட கேரக்டர் டோட்டலா மாறிடுச்சு. கூட வந்தவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் பிடிச்சிட்டு கூட அவங்கள சமாளிக்க முடியல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து யாரு இருக்க? நீங்க பாண்டி வரசல்டா, அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தானே நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவையா? என்னையே தள்ளி விடுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா. அதாவது 80 வயசு பாட்டி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டாங்க. ஆமா, ரொம்ப ஒரு 10 பேருக்கு மேல ஸ்ட்ரென்த் அந்த பாட்டிக்கு இருந்தது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க, எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.